முன்ன ஒரு காலத்துல ஒரு தொலைதூர ராஜ்யத்துல ஒரு ராஜாவும் ராணியும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அந்த ராஜா கருணை உள்ளம் கொண்ட தாராள மனசுடையவரா இருந்தாரு. எல்லாரும் அவரை விரும்பினாங்க. என் அருமை ராணியே, நம் குழந்தையை பார்க்க நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். பல மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் பூமியில ஏராளமான பனிப்பொழிவு ஏற்பட்டது. ராணி அரண்மனையோட ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க தச்சுக்கிட்டு இருக்கும் போது ஊசி அவங்க கையில குத்திடுச்சு. அப்ப ஜன்னல்ல படிஞ்சிருந்த பனி மேல ஒரு துளி ரத்தம் சிந்துச்சு. வெண்மையான பனி மேல சிந்தி இருந்த அந்த சிகப்பு ரத்தத்தை ராணி பார்த்தாங்க. பின்னணியில ஜன்னலோட கருப்பு சட்டம் இருந்தது. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, எனக்கு பிறக்கிற குழந்தைக்கும் பனிக்கட்டி மாதிரி வெண்மையான சருமம் இருக்கணும். அதோட உதடுகள் நல்ல சிவப்பா அழகா இருக்கணும். அப்புறம் கூந்தல் கருப்பு நிறத்துல இருக்கணும், எபனி மாதிரி. பல மாதங்கள் கடந்தது. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவளோட சருமம் பனி மாதிரி வெண்மையா இருந்தது. உதடுகள் ரத்த சிவப்புல இருந்தது. அவளுடைய கூந்தல் கருமையா அழகா இருந்தது. வந்துட்டீங்களா? நம்மளோட பேர் அழகியான இந்த குட்டி இளவரசிய பாருங்க. ஆமா, உண்மையிலேயே அவ மிகப்பெரிய அழகிதான். வாழ்க்கையில இந்த நொடியை என்னால மறக்கவே முடியாது. இவ பனிக்கட்டி மாதிரி ரொம்ப வெள்ளையா இருக்கிறதுனால நாம இவள ஸ்னோ ஒயிட்னே கூப்பிடலாம். ரொம்ப பொருத்தமான பேர் மை டியர். என்னுடைய குட்டி இளவரசிக்கு பொருத்தமான பேர். அவ சந்தோஷமா இருக்க எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு கொடுப்பேன். அவளை இந்த உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான பொண்ணா நான் வாழ வைப்பேன். ராஜாவும் ராணியும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஸ்னோ ஒயிட் பிறந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராணி இறந்து போனாங்க. மை டியர், நான் எப்படி இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்க போறேன்? சோகமான அந்த ராஜா ஒரு வருஷத்தை தனிமையில கழிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ராஜாவான ஸ்னோ ஒயிட்டோட அப்பாவுக்கு திருமணம் நடந்தது. புது ராணி ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்களுக்கு ஆணவமும் அதிகம். அவங்கள விட அழகா வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அந்த ராணி கிட்ட ஒரு மந்திர கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடி கிட்ட யாராவது கேள்வி கேட்டா அது உண்மையான பதில மட்டுமே சொல்லும். அந்த ஆணவம் பிடிச்ச ராணி கண்ணாடி கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த உலகத்திலேயே தான் தான் அழகான்னு கேட்டாங்க. சரி, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு உண்மையை சொல்லு. இந்த உலகத்திலேயே யார் ரொம்ப பெரிய அழகின்னு சொல்லு. அதுக்கு அந்த கண்ணாடி சொன்ன பதில், நீங்க தான் இருக்கிறதுலேயே சிறந்த பேரழகி ராணி அவர்களே. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பணிப்பெண் அறைக்குள்ள வந்தா. என்ன விஷயம் சொல்லு. ராஜா உங்களை பாக்குறதுக்கு காத்துட்டு இருக்காரு. சரி, நீ இப்ப போலாம். நான் இதோ வரேன். ராணி ராஜாவை சந்திச்சாங்க. மை டார்லிங், இவதான் என்னுடைய குட்டி இளவரசி ஸ்னோ ஒயிட். என்னோட பிரியமான மகளே, நீ பார்க்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க. ஸ்னோ ஒயிட் ரொம்ப பொருத்தமான பேரு. ராணி தன்னோட நாட்களை சந்தோஷமா கழிச்சாங்க. காலங்கள் கடந்து போக ஸ்னோ ஒயிட் வளர்ந்து பெரியவளானா. அவ வளர வளர அவளுடைய அழகும் கூடுச்சு. அவளுக்கு 7 வயசு இருக்கும் போதே அவ ராணியை விட ரொம்பவும் அழகாயிருந்தா.
இந்த பெண்டன்ட் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கும் தெரியும் நான் தான் சிறந்த அழகின்னு. ஆனா இருந்தாலும் நான் மறுபடியும் ஒரு தடவை அந்த மாய கண்ணாடியை கேட்டு பார்க்கறேன். வழக்கம் போல அந்த ராணி தன்னோட மந்திர கண்ணாடி கிட்ட கேள்வி கேட்டாங்க. சரி, நான் கேக்குற கேள்விக்கு உண்மைய சொல்லு. இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த அழகி யாரு? இந்த முறை கண்ணாடி வித்தியாசமான பதில தந்தது. நீங்க தான் மகாராணி. நீங்க தான் அழகி. ஆனா லிட்டில் ஸ்னோ ஒயிட் உங்களை விட 1000 மடங்கு அழகி. இல்ல, எனக்கு அது பிடிக்காது. என்னை விட சிறந்த அழகி வேற யாரும் இருக்க கூடாது. ஒருவேளை அது என்னோட சொந்த மகளா இருந்தாலும் சரி, என்னை விட சிறந்த அழகின்னு யார் இருந்தாலும் சரி, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ராணி ஸ்னோ ஒயிட்ட வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க மனசுல பொறாமையும் கோபமும் வளர்ந்தது. இப்பெல்லாம் நாள் ஆக ஆக அவள் இன்னும் ரொம்ப அழகாக்கிட்டே போறா. என்னை விட சிறந்த அழகின்னு இந்த உலகத்துல யாரும் இருக்கவே கூடாது. எப்படியாவது அவளை இங்கிருந்து ஒரேடியா அனுப்பிடணும். ஒரு விஷச்செடிய போல அவங்க மனசுல பொறாமையும் வெறுப்பும் அதிகமா வளர ஆரம்பிச்சது. நாள் முழுக்க நிம்மதி இல்லாம அவங்க இருந்தாங்க. என்னால இதுக்கு மேல இந்த வேதனைய தாங்கிக்க முடியாது. எப்படியாவது அந்த ஸ்னோ ஒயிட்டை இங்க இருந்து நான் துரத்தியே ஆகணும். அதுக்காக நான் நிச்சயமா ஒரு நல்ல பிளான் போட்டே ஆகணும். ராணி ஒரு திட்டத்தை வகுத்தாங்க. அது அவங்களுக்கு திருப்தி அளிச்சதும் அவங்க சேவகனை வரவழைச்சாங்க. மகாராணியாரே, உங்களுடைய கட்டளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கவனமா கேளு. இது ரொம்ப ரகசியமா இருக்கணும். இது விஷயமா நீ யார்கிட்டயும் எதுவும் பேசக்கூடாது. அந்த பொண்ணு ஸ்னோ ஒயிட்ட நீ அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. அழகான காட்டுப்பூக்களை பறிக்கலான்னு சொல்லி கூட்டிட்டு போ. அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள நீ போனதுக்கு அப்புறம் அவளை கொன்னுட. அந்த ஸ்னோ ஒயிட்டோட இதயத்தையும் அவளோட நாக்கையும் அவளை கொன்னதுக்கான அடையாளமா என்கிட்ட காட்டு. ஆனா அவ ஒரு இளவரசி ஆச்சே. எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே அந்த வார்த்தைய சொல்லுவ. போய் நான் சொன்னதை செய். இத நீ செய்யலனா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல. வருத்தத்தோட அந்த சேவகன் இளவரசிய காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா. நாம இப்ப எங்க போறோம்? இளவரசியாரே, நாம இப்ப அடர்ந்த காட்டுக்குள்ள போய் சில அபூர்வமான பூக்களை பறிக்க போறோம். கண்ணை பறிக்கிற அந்த அழகான பூக்களை நீங்களே நேர்ல வந்து பார்த்தா நல்லா இருக்கும். என்ன காட்டுக்குள்ள போறோமா? எனக்கு அங்க போக ரொம்ப பிடிக்கும். ஸ்னோ ஒயிட் அந்த புது சுற்றுச்சூழலை விரும்பினா. அழகான பூக்கள், இது எல்லாத்தையும் சேகரிச்சு நான் ஒரு பூங்கொத்து தயார் பண்ண போறேன். அதே நேரம் அந்த சேவகன் அவளை கொல்ல ஆயத்தமானா. சரி, நாம இங்க இருந்து போகலாமா? ஆனா அந்த சேவகன் ஒரு பெரிய கூர்மையான வாளை வெளியே எடுத்ததும் ஸ்னோ ஒயிட் பயத்துல அப்படியே நடுங்கி போனா. இங்க பாருங்க சேவகரே, தயவு செஞ்சு என்ன கொன்னுடாதீங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. இல்ல, என்னால செய்ய முடியல. என்னால உங்களை கொல்ல முடியல. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்காக நீங்க என்ன கொல்ல நினைச்சீங்க? யாரு உங்ககிட்ட என்ன கொல்ல சொல்லி சொன்னாங்க? மகாராணி தான். அவங்க தான் உங்களை கொல்ல சொல்லி இங்க அனுப்பி வச்சாங்க. ஆனா என்னால உங்களை கொல்ல முடியல. நீங்க ஓடி போயிடுங்க. இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க. இனிமே அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள எப்பவுமே வராதீங்க. ஏதாவது போய் சொல்லி நான் ராணியை சமாளிக்கிறேன். நன்றி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சேவகரே. தப்பிச்சு போயிடுங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள போயிடுங்க. இனிமே நாட்டுக்குள்ள திரும்பி வராதீங்க. ஸ்னோ ஒயிட் மரங்களுக்கு இடையில ஓடி காட்டுக்குள்ள போய் சேர்ந்தா. கண்டிப்பா காட்டு மிருகங்கள் இளவரசிய கொன்னுடும். நான் என் கையால இளவரசிய கொல்லாம விட்டுட்டேன். ஆனா இப்போ கொலை செஞ்ச மாதிரி தயார் பண்ணணும். ஒரு இதயமும் நாக்கும் எனக்கு வேணும். பேசாம ஏதாவது ஒரு மிருகத்துடைய நாக்கையும் இதயத்தையும் கொண்டுட்டு போயிடலான்னு தோணுது. அந்த சேவகன் ஒரு விலங்க தேடி அந்த காட்டுக்குள்ள எல்லா இடங்கள்லயும் சுத்தி திரிஞ்சான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு காட்டுப்பன்றிய பார்த்தான். மெதுவா அந்த காட்டுப்பன்றிய நெருங்கி ஒரே வெட்டுல அதோட தலைய துண்டிச்சான். அதோட இருதயத்தையும் நாக்கையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அரசியாரே,
உங்களை பார்க்கறதுக்கு ஒரு சேவகன் வந்திருக்கிறாரு. உங்க அனுமதிக்காக காத்திருக்கிறாரு. உள்ள வர சொல்லு. மகாராணியாரே, அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீ அந்த பொண்ணு கொன்னுட்டியா? இந்த இதயமும் நாக்கும் அதுக்கான ப்ரூஃப் தானே? ஆமா மகாராணியாரே. நான் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இத வாங்கிக்கோ. என்னோட கட்டளையை செஞ்சதுக்காக நான் கொடுக்கிற பரிசு இது. இப்போ நீ கிளம்பலாம். அந்த சேவகன் அங்கிருந்து போயிட்டான். இப்போ எந்த சந்தேகமும் இல்ல, மறுபடியும் நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த அழகி. அதே நேரம் ஸ்னோ ஒயிட் பயந்து போய் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தா. அதுக்கு மேல அவளால எங்கேயும் ஓட முடியல. இப்ப ஸ்னோ ஒயிட் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா இருந்தா. அவளுக்கு ரொம்பவும் பயமா இருந்தது. மறுபடியும் ஓட ஆரம்பிச்சா. ஒரு வழியா சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிச்சது. அந்த இடத்தை இருள் சூழ்ந்தது. ஆபத்தான கண்கள் அவளை நோட்டம் விடுற மாதிரி தோணுச்சு. அவளுக்கு வினோதமான சலசலப்பு சத்தங்கள் கேட்டுச்சு. அவ உறைஞ்சு போற அளவுக்கு பயந்தா. கடைசியில ரொம்பவும் சோர்வா இருந்ததுனால ஒரு மரத்துக்கடியில அவ தூங்கிட்டா. அதுக்கப்புறம் பொழுது விடிஞ்சதும் பறவைகளோட சத்தம் அந்த காட்டை தூக்கத்திலிருந்து எழுப்புச்சு. ஸ்னோ ஒயிட்டும் கண் விழிச்சா. நான் இப்ப எங்க இருக்கேன்? ஓ, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த உலகமே உயிர் போட பூத்து குலுங்குச்சு. ஸ்னோ ஒயிட் தான் தேவையில்லாம பயந்துட்டோங்கிற உண்மையை உணர்ந்தா. ஆனா அந்த அடர்ந்த மரங்கள் அவளை சுத்தி ஒரு சுவர் போல நின்னுச்சு. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்து இங்கேயே இருக்கிறது? இந்த காட்டை தாண்டி போறதுக்கு வழிய கண்டுபிடிச்சாகணும். தான் எங்க இருக்கோன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணா. ஒரு பாதையை கண்டுபிடிச்சா. அது வழியா நடந்து போனா. ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு முடிவு பண்ணா. ஒரு வெட்ட வெளிய வந்து அடையிற வரைக்கும் நடந்தா. அந்த பகுதியில ஒரு சின்ன குடிசைய பார்த்ததும் ஸ்னோ ஒயிட் சந்தோஷம் அடைஞ்சா. என்ன காட்டேஜ் ஹவுஸா? இவ்வளவு அடர்ந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு வீடு இருக்கு? அந்த குடிசையில ஒரு சின்ன கதவு இருந்தது. சின்ன ஜன்னல்கள், அப்புறமா ஒரு சின்ன சிம்னியும் இருந்தது. அந்த குடிசையில இருந்த எல்லாமே வழக்கத்தை விட ரொம்பவும் சின்னதா இருந்தது. அந்த குடிசை உண்மையில 7 டுவார்ஃப்ஸுக்கு சொந்தமானது. அவங்க நாள் பூரா மலையை தோண்டி வேலை செஞ்சுட்டு இரவு நேரத்துல இந்த குடிசைக்கு வந்து சேருவாங்க. அப்படி யாருதான் அந்த வீட்டுக்குள்ள தங்கி இருக்காங்க? இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி. அங்க யாரு இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ஸ்னோ ஒயிட் குடிசை கிட்ட போய் கதவை தட்டி பார்த்தா. ஆனா யாருமே கதவை திறக்கல. அவ மறுபடியும் முயற்சி பண்ணா. யாராவது வீட்டுக்குள்ள இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்கலையா? ஸ்னோ ஒயிட் பதிலுக்காக காத்திருந்தா. சோர்வாவும் காட்டுக்குள்ள பயத்தோட இருந்ததுனாலையும் அவ தானே கதவை திறந்து உள்ள போனா. அங்க போய் சுத்தி முத்தி பார்த்தா. கதவு திறந்துதான் இருக்கு. இந்த இடம் முழுக்க ஏன் இப்படி கலைஞ்சு கிடக்கு? எல்லா பொருளும் ரொம்ப சின்னதா வேற இருக்கு. ஏதாவது சின்ன குழந்தைங்க இங்க இருப்பாங்களோ? அங்க ஒரு மேஜை, அதை சுத்தி 7 சின்ன நாற்காலிகள், மேஜைக்கு மேல 7 கிண்ணங்கள், அப்புறம் 7 சின்ன தட்டுகளும் இருந்தது. நைவ்ஸ், ஸ்பூன், ஃபோர்க் எல்லாம் இருந்தது. இன்னொரு பகுதியில 7 சின்ன படுக்கைகள் இருந்தது. ஒவ்வொன்னும் வெள்ளை துணியால மூடப்பட்டிருந்தது. குட்டி குட்டி பிளேட்ஸ், குட்டி குட்டியா ஸ்பூன்ஸ், குட்டி குட்டியா பவுல்ஸ், குட்டி குட்டியா கிளாஸஸ். கண்டிப்பா இங்க 7 பேர் இருக்காங்க போல இருக்கு. இந்த பிளேட்ஸ்ல பிரெட் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் கப்ல சூப் வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த பவுல்ல பாரேஜ் இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது, ரொம்ப தாகமாவும் இருக்கு. சோ இது எல்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடவும் குடிக்கவும் போறேன். ஸ்னோ ஒயிட் ஒவ்வொரு போல்ல இருந்தும் ஒரு ஸ்பூன் ஃபுல்லா பாரேஜை எடுத்து சாப்பிட்டா. ஒவ்வொரு பிளேட்ல இருந்தும் ஒரு துண்டு பிரெட்டை எடுத்து சாப்பிட்டா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பவுல்ல இருந்தும் கொஞ்சம் சூப்பை எடுத்து குடிச்சா. அப்பதான் எல்லாத்துலயும் மிச்சம் இருக்கும்னு அவ அப்படி செஞ்சா. இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. முதல்ல இந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி வைக்கலாம். நிறைய தூசி இருக்கு. அதை தட்டிட்டு அப்புறம் வாஷ் பண்ணி தரையவும் கிளீன் பண்ணிடலாம்.
அவளுடைய வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ சுத்தி பார்த்தா அவளுக்கு திருப்தியா இருந்தது. எனக்கு இப்ப ரொம்ப களைப்பா இருக்கு. சரி, இந்த பெட்ல படுத்து ஒரு குட்டி தூக்கம் போடலாம். அங்க இருந்த ஒரு படுக்கையில அவ ஓய்வெடுக்க ஆரம்பிச்சா. ஆனா அது ரொம்ப கடினமா இருந்தது. அதனால இன்னொரு படுக்கைக்கு போனா. அது ரொம்ப மென்மையா இருந்தது. மூணாவது ரொம்ப சின்னதா இருந்தது. இன்னொன்னு நீளமா இருந்தது. ஆனா ஏழாவது படுக்கை சரியா இருந்தது. ஸ்னோ ஒயிட் ஏழாவது படுக்கையில படுத்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனா. ஓ, டைம் முடிஞ்சிருச்சு. சரி, எல்லாரும் வந்து லைனா நில்லுங்க. இப்ப நம்ம காட்டேஜுக்கு போகலாம் வாங்க. எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் காட்டேஜுக்கு போயிடலாம் வாங்க. இருட்டுனதுக்கு அப்புறம் டுவார்ஃப்ஸ் திரும்ப வந்தாங்க. குடிசைக்கு வந்த உடனே அவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. எல்லா டுவார்ஃப்ஸும் மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு மெதுவா எட்டி பார்த்தாங்க. என்ன வீட்டு கதவு திறந்திருக்கு? யாரோ உள்ள புகுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அது யாரா இருப்பாங்க? ஒருவேளை அந்த சூனியக்காரியா இருப்பாளா, இல்லனா அந்த ராட்சசனா இருப்பானோ? ஒருவேளை அது பேயா இருக்குமோ? நம்ம இப்போ உள்ள போய் பார்த்தா என்ன? சரியா சொன்ன. அப்ப நீயே முதல்ல உள்ள போ. இல்ல, முதல்ல நீங்க போங்க. யாரும் சத்தம் போடாதீங்க. எல்லாரும் சேர்ந்து உள்ள போவோம். குடிசைக்குள்ள போனதும் அவங்க விட்டுட்டு போன நிலையில எதுவுமே இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. யாரோ இங்க வந்திருக்காங்க. இந்த இடம் ரொம்ப சுத்தமா இருக்குன்னு அவங்களுக்கு தோணுச்சு. பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி வச்சிருக்காங்க. தரையெல்லாம் தொடச்சி கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. யாரோ என்னுடைய பிரெட்ல இருந்து கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டிருக்காங்க. யாரோ இங்க வந்து என்னோட சாப்பாடையும் சாப்பிட்டு இருக்காங்க. யாரோ என்னுடைய சூப் எடுத்து குடிச்சிருக்காங்க. யாரோ என்னோட ஃபோர்க்கை யூஸ் பண்ணிருக்காங்க. யாரோ ஒருத்தர் என்னுடைய ஸ்பூனை யூஸ் பண்ணிருக்காங்க. யாரோ என்னோட பெட்ல படுத்திருக்காங்க. இப்பவும் என் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருன்னே தெரியல. 7 டுவார்ஃப்ஸும் அந்த படுக்கையை சுத்தி நின்னாங்க. ஸ்னோ ஒயிட் தூங்கறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அட, இது ஒன்னும் அசுரனும் இல்ல, ராட்சசனும் இல்ல. ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. இவ அழகி இல்ல, பேரழகி. அப்ப இவ யாரா இருப்பா? அவளை எழுப்பி அவகிட்டே கேட்டுட்டா என்ன? இல்ல வேண்டாம். அவளே தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் காலையில அவ யாருன்னு நம்ம கேட்டுக்கலாம். நாம அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வாங்க, இங்க இருந்து போலாம். இந்த இடத்தை விட்டே போயிடலாம் வாங்க. ஸ்னோ ஒயிட் தூங்கட்டும்னு அவங்க மெதுவா அங்கிருந்து போயிட்டாங்க. ஏய், எழுந்துங்க நண்பர்களே. காலையில விடிஞ்சிருச்சு. இங்க வந்த அந்த பொண்ணு யாருன்னு நமக்கு தெரியணும்ல. விடிஞ்சதும் ஸ்னோ ஒயிட் கண் விழிச்சா. அந்த 7 டுவார்ஃப்ஸ பார்த்ததும் பயந்து போய் படுக்கையை விட்டு எந்திரிச்சா. டுவார்ஃப்ஸும் பயத்துல நடுங்கி போனாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை பயமுறுத்திட்டேன். ஆனா வேணும்னு இப்படி செய்யல. பரவாயில்ல. நாங்க உனக்கு உதவி பண்றோம். ரொம்ப நன்றி. ஆனா அப்புறம் எப்படி இந்த காட்டேஜை கண்டுபிடிச்சி எதுக்காக நீ இதுக்குள்ள வந்த எங்க கிட்ட சொல்லு. என்னோட பேரு ஸ்னோ ஒயிட். அவளோட சோகமான கதைய அவங்க கிட்ட சொன்னா. அவ தான் இளவரசி ஸ்னோ ஒயிட்னும் அவளுடைய ஸ்டெப் மதர் அவளை கொல்ல முயற்சி பண்ணதையும் சொன்னா. அந்த சேவகன் அவளை உயிரோட விட்டதையும் சொன்னா. காட்டுக்குள்ள ஓடி வந்த அவளால மறுபடியும் அரண்மனைக்கு போக முடியாதுன்னு சொன்னா. நிஜமாவே உன்னுடைய கதை ரொம்ப சோகமான கதை தான். அந்த டுவார்ஃப்ஸ்
ஸ்னோ ஒயிட்டோட நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டாங்க. எல்லா டுவார்ஃப்ஸும் ஒண்ணு கூடி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. நாங்க இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க அதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க உங்க அரண்மனைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல, வேற எங்கேயும் போக வேண்டாம். அது என்னது? நீ எங்க வீட்டை நல்லா பாத்துப்பியா? துணியெல்லாம் துவைச்சி சுத்தமா வச்சுக்குவியா? எங்க எல்லாருக்கும் உணவு சமைச்சு தருவியா? நீ எங்க கூடவே தங்கி இருந்தா உன்னை நாங்க பத்திரமா பாத்துப்போம், நல்லபடியா பாத்துப்போம். கண்டிப்பா நான் அதுக்கு மனப்பூர்வமாவும் சந்தோஷமாவும் சம்மதிக்கிறேன். ஓ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப நாம இந்த விஷயத்தை கொண்டாட வேண்டாமா? இன்னைக்கு இரவு ஒரு ராஜ விருந்து வச்சிரலாம். இப்ப நாங்க வேலைக்கு கிளம்புறோம். நாங்க வேலைக்கு போயிட்டு வரோம். சாயந்தரமா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீ பத்திரமா இருக்கணும். எதுக்கும் உன்னோட சித்திக்கிட்ட நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. நீ இங்க இருக்கிற விஷயம் எப்படியாவது அவங்களுக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதனால யாரையுமே நம்ம வீட்டுக்குள்ள வர அனுமதிக்காத. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. ஸ்னோ ஒயிட் அவளோட வேலைகளை செஞ்சு முடிச்ச அப்புறம் மத்தியானத்துல கொஞ்ச நேரம் தூங்குவா. அடடா, நான் ரொம்ப நேரம் அசந்து தூங்கிட்டேன் போல இருக்கே. அவங்களுக்கு ஏதாவது டின்னர் சமைக்கணும்ல. டுவார்ஃப்ஸ் நாள் பூரா வேலையை செஞ்சுட்டு சாயந்தர நேரத்துல வீட்டுக்கு வருவாங்க. ஆஹா, பிரமாதமான வாசனை. ஆமா, எனக்கு என்னமோ நமக்காகவே ஒரு ஸ்பெஷலான சூப் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, உங்களுக்கான டின்னர் ரெடியா இருக்கு. எங்க இளவரசியே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் சுவையான ஒரு விருந்து சாப்பிட போறோம். கண்டிப்பா. ஓ, பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. வாங்க சுட சுட அந்த விருந்தை சாப்பிட்டு பாப்போம். அந்த வாசனை என் பசியை மேலும் மேலும் தூண்டிடுச்சு. முதல்ல உங்க கை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வாங்க. எதுக்காக எங்களை கை கழுவ சொல்றீங்க? கால்களையும் கழுவ சொல்றீங்க? நாங்க அப்படியெல்லாம் செஞ்சதே கிடையாது. எங்க உங்க கைகளை காட்டுங்க பார்க்கலாம். சரி, இப்ப நீங்க கை காட்டுங்க. அழுக்கா இருக்கு, ரொம்ப அழுக்கா இருக்கு. சரி, உங்க கைய காமிங்க. நான் எதிர்பார்த்ததை விட உங்க கைகள்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. முதல்ல போய் உங்க கை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு டின்னர் கொடுப்பேன். அந்த டுவார்ஃப்ஸ் வேண்டா வெறுப்பா தங்களோட கைகளை கழுவ போனாங்க. இப்போ எங்களோட கை கால்களை நீங்க பாருங்க. அடேங்கப்பா, பிரமாதம். இப்போ உங்க கை கால்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு, வந்து சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமான சூப்பு. எங்க அழகான இளவரசியே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி சுட சுட ஒரு சுவையான உணவு சாப்பிடுறோம். காட்டுல இருந்த அந்த டுவார்ஃப்ஸோட குடிசையில ஸ்னோ ஒயிட் வாழ ஆரம்பிச்சா. ஒவ்வொரு நாள் காலையும் மலையில வேலை செய்யறதுக்காக அந்த டுவார்ஃப்ஸ் கிளம்புவாங்க. நாங்க போயிட்டு வரோம், பத்திரமா இருக்கணும். போயிட்டு வரோம். ஸ்னோ ஒயிட் பாத்திரங்களை கழுவி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அவங்க சாயந்தரம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்காக சுட சுட உணவையும் தயார் செஞ்சு வைப்பா. ஸ்னோ ஒயிட்டும் அந்த 7 டுவார்ஃப்ஸும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அரண்மனையில அந்த ராணி ஸ்னோ ஒயிட் இறந்துட்டதா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த பூமியிலேயே தான் தான் அழகின்னு நினைச்சு அந்த கண்ணாடி கிட்ட போனாங்க. சரி, நான் கேக்குற கேள்விக்கு உண்மைய சொல்லு. இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த அழகி யாரு? நீங்க தான் மகாராணி. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா லிட்டில் ஸ்னோ ஒயிட் இப்போ கூட உங்களை விட 1000 மடங்கு பேரழகுக்கு சொந்தக்காரியா இருக்கா. ஒரு காட்டேஜ்ல 7 குள்ளர்களோட அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன? ஸ்னோ ஒயிட் இன்னும் உயிரோட தான் இருக்காளா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னா அந்த சேவகன் என்னையே ஏமாத்திட்டானா? அதே நேரத்துல நீ எனக்கு எப்போ உண்மையா இருப்பன்னு எனக்கு தெரியும். இனிமே யாரையும் நம்பி பிரயோஜனமே இல்ல போல இருக்கு. இனிமே இதுக்கான முடிவை நானே தான் எடுத்தாகணும்.
என்னை விட அழகான பொண்ணு இந்த பூமியில இருக்கானா என்னால அதை ஒத்துக்கவே முடியாது. நீண்ட நேரம் யோசிச்ச அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அநேகமா என்னோட இந்த திட்டம் சிறப்பா இருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். மறுநாள் ராணி ஆராய்ச்சி கூடத்துக்கு போனாங்க. இந்த ஆராய்ச்சி கூடம் அந்த ராணிக்கு மட்டுமே சொந்தமானது. இந்த ஆராய்ச்சி கூடத்தை தன்னோட சூன்யக்கார வேலைகளுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு வயசான மூதாட்டி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டாங்க. இப்ப என் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. யாராலையும் என் அடையாளம் கண்டுபிடிக்கவும் முடியாது. நானே இன்னைக்கு அவளோட கதையை முடிச்சிடுறேன். ஸ்னோ ஒயிட்டும் 7 டுவார்ஸும் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த குடிசையை நோக்கி அவங்கள சந்திக்க காட்டுக்குள்ள போனாங்க. ராணி அந்த குடிசையோட கதவை தட்டுனாங்க. ரிப்பன்ஸ், ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான ரிப்பன்ஸ். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ரிப்பன் விற்க யார் வந்திருக்காங்க? ஸ்னோ ஒயிட் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா. ஆனா அந்த ராணிய அவளால அடையாளம் கண்டுக்க முடியல. ஆனா ராணி ஸ்னோ ஒயிட்ட பார்த்துட்டா. வண்ணமயமான ரிப்பன்ஸையும் ஒரு ஆடையையும் கையில எடுத்துக்கிட்டு ஸ்னோ ஒயிட் கிட்ட போனா. இவங்க வயசானவங்க, இவங்களால நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? வெளியில வாமா, இதை எல்லாத்தையுமே நான் உனக்கு போட்டு விடுறேன், வா. அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. நான் ஒரு வாட்டி அதை போட்டு பார்க்கலாமா? ஸ்னோ ஒயிட் கதவை திறந்து ராணிய உள்ள அனுமதிச்சா. ராணி அந்த லேச டைட் பண்ற மாதிரி ரொம்ப இறுக்கமா முடி போட்டதுல ஸ்னோ ஒயிட்டுக்கு மூச்சு பிடிச்சுக்குச்சு. கிட்டத்தட்ட இறந்து போன மாதிரி தரையில விழுந்தா. நான் தான் இப்ப அழகான பொண்ணு, என்னை ஜெயிக்க யாரும் இல்ல. ஸ்னோ ஒயிட் செத்துட்டான். திடீர்னு இவங்களுக்கு என்னாச்சு? இப்ப உடனடியா நாம ஏதாவது செஞ்சாகணும். அவளை உட்கார வச்சதும் அந்த Dress ரொம்ப இறுக்கமா இருக்கிறத கவனிச்சாங்க. சீக்கிரம் ஒரு கத்தியை கொண்டு வாங்க. கத்திய வச்சு அந்த லேச உடனடியா வெட்டினாங்க. ஸ்னோ ஒயிட் கண்களை திறந்து எழுந்து உட்கார்ந்தா. உனக்கு என்னதான் ஆச்சு? உனக்கு எங்க இருந்து இந்த மாதிரி Dress கிடைச்சது? ஒரு வயசானவங்க ரிப்பனும் இந்த ட்ரெஸ்ஸையும் விற்கிறதுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கிழவி கண்டிப்பா உன்னுடைய சித்தியா தான் இருக்கும், அதாவது மகாராணி. அப்படியா? மறுபடியும் அவங்கள இந்த வீட்டுக்குள்ள வரவிடாத. ஜாக்கிரதையாரு, நாங்க இல்லாத நேரத்துல வேற யாரையும் வீட்டுக்குள்ள வர அனுமதிக்காத. மறுபடியும் வந்தா வீட்டுக்குள்ள வர அனுமதிக்காத. சரி, நீங்க சொல்றபடியே செய்றேன். அதே நேரம் அரண்மனையை அடைஞ்ச ராணி தன்னோட அறைக்கு போய் தன் கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்விய கேட்க ஆரம்பிச்சா. நான் கேக்குற கேள்விக்கு உண்மையை மட்டும் சொல்லு. இந்த உலகத்திலேயே சிறந்த அழகி யாரு? நீங்க தான் மகாராணி, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா லிட்டில் ஸ்னோ ஒயிட் இப்போ கூட உங்களை விட 1000 மடங்கு பேரழகுக்கு சொந்தக்காரியா இருக்கா. ஒரு காட்டேஜ்ல 7 குள்ளர்களோட அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கா. இல்ல இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எந்த இடத்துல நான் தவறு செஞ்சேன்? ஆனா கண்டிப்பா
இந்த தடவை நான் அவளை கொலை பண்ணியே தீருவேன். இத கேட்ட ராணிக்கு கோபத்துல கண்கள் செவந்திருச்சு. ஏன்னா ஸ்னோ ஒயிட் உயிரோட இருக்கிற விஷயம் அவளுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுக்க மறுபடியும் எப்படி ஸ்னோ ஒயிட்டை கொல்லலான்னு திட்டம் போட்டா. அடுத்த நாள் இன்னைக்கு ஏதாவது ஒரு புது பிளானோட போய் அந்த ஸ்னோ ஒயிட்டை கொன்னுடணும். ராணி ஆய்வுக்கூடத்துக்கு போய் ஒரு விஷ திரவத்தை தயார் செஞ்சா. அந்த விஷ திரவத்தை ஒரு சீப்புல தடவுனா. இந்த விஷம் ரொம்ப கொடுமையானது. நிச்சயமா அந்த ஸ்னோ ஒயிட்டை இது கொன்னுடும். இப்ப நான் மறுபடியும் மாறு வேஷத்துக்கு மாறணும். சீப்பு விக்கிற ஒரு மூதாட்டி மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கிட்டா. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. எங்களை தவிர வேற யாருக்கும் நீ கதவை திறக்காத. நாங்க போயிட்டு சாயந்தரமா வரோம். கதவை நல்லா சாத்திக்க. வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இரு. ஆமா, கதவை சாத்திக்கிட்டு எப்பவும் வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருக்கணும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி செய்றேன். ராணி காட்டுக்குள்ள இருந்த 7 டுவார்ஃப்ஸோட குடிசைக்கு போனா. யார் அது? நான் சீப்பு வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். அழகான சீப்புகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்னோ ஒயிட் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா. நான் உன்னை உள்ள வரவிட மாட்டேன். ஆனா பாருமா, இந்த தடவை நீ கதவை திறக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த அழகான சீப்புகளை பாரு. கண்டிப்பா இந்த எல்லா சீப்பையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாரு. இந்த சீப்புகள் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. கதவு தொற. என்னோட கையால இந்த சீப்பை வச்சு நான் உனக்கு தலைவாரி விடட்டுமா? இந்த சீப்பால தலை வர்றதுனால ஒன்னும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஸ்னோ ஒயிட் கதவை திறந்து அவளை உள்ள அனுமதிச்சா. ராணி அந்த சீப்பை பயன்படுத்தி ஸ்னோ ஒயிட்டுக்கு தலைய வாரி விட்டா. சீப்பு அவ தலையில பட்டதும் ஸ்னோ ஒயிட் கிட்டத்தட்ட இறந்த நிலையில தரையில விழுந்தா. இந்த தடவை நான் நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டேன். ஏய் அழகான பெண்ணே, இதோட உன் கதை முடிஞ்சுது. அவளை அப்படியே விட்டுட்டு ராணி மறுபடியும் தன்னோட அரண்மனைக்கு போனா. அன்னைக்கு சாயந்தரம் அந்த 7 டுவார்ஃப்ஸும் வீடு திரும்பினதும் ஸ்னோ ஒயிட் கிட்டத்தட்ட இறந்த நிலையில விழுந்து கிடக்கிறத பார்த்தாங்க. கதவுகளும் திறந்திருந்தது. நம்மளோட அழகான இளவரசிக்கு ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தடவையும் இளவரசிக்கு என்னாச்சு என்னன்னு பாருங்க. அடடா, சீப்பா, விஷம் தடவப்பட்ட சீப்பு. சீப்பு தலையில இருந்து எடுத்த உடனே ஸ்னோ ஒயிட் கண் விழிச்சா. உங்களை யார் இப்படி செஞ்சது? ஒரு வயசானவங்க சீப்பு விற்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஸ்னோ ஒயிட் நடந்த எல்லாத்தையும் சொன்னா. அப்படியா? அப்ப கண்டிப்பா அந்த கிழவி உங்க சித்தியா தான் இருக்கணும். அடுத்த முறை அவ வந்தா இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா விடாத. ஆமா, அவளை கண்டிப்பா மறுபடியும் வீட்டுக்குள்ள விடாத. மறுபடியும் அரண்மனை அடைஞ்ச ராணி தன்னோட அறைக்கு போய் அந்த மந்திர கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்விய கேட்க ஆரம்பிச்சா. நான் கேக்குற கேள்விக்கு உண்மையை மட்டும் சொல்லு. இந்த உலகத்திலேயே சிறந்த அழகி யாரு?
நீங்க தான் மகாராணி, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா லிட்டில் ஸ்னோ ஒயிட் இப்ப கூட உங்களை விட 1000 மடங்கு பேரழகுக்கு சொந்தக்காரியா இருக்கா. ஒரு காட்டேஜ்ல 7 குள்ளர்களோட அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கா. ராணி கோபத்துல காலை உதைச்சா. இது சாத்தியமே இல்ல. அப்படின்னா நான் மறுபடியும் தோத்துட்டேனா? இந்த தடவை நிச்சயமா அவளை கொன்னே ஆகணும். அவளை உயிரோட விடக்கூடாது. ஸ்னோ ஒயிட் சாகறதுக்காக என்னோட உயிரை கொடுக்கறதுக்கும் நான் தயங்க போறதில்ல. எஸ், என்னோட இந்த பிளான் நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். ராணி ஆய்வுக்கூடத்துக்கு போய் அங்க இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்தா. ராணியோட விரல்கள் சில வரிகளை தேடிக்கிட்டே இருந்தது. இது நல்ல யோசனை தான், ஆப்பிள். உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதமான ஒரு திட்டம் தான். நான் ஜெயிக்க போறேன். ராணி சிகப்பு நிற ஆப்பிளை தேர்ந்தெடுத்தா. ரொம்ப கவனமா ஒரு மந்திர திரவத்தை தயாரிச்சா. இந்த ஆப்பிள அந்த திரவத்துல கலந்துடலாம். அதனால இந்த ஒட்டுமொத்த ஆப்பிளும் விஷமா மாறிடும். இதுக்கப்புறம் என்னோட பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துரும். ஆப்பிள அந்த திரவத்துல முக்கி அதை ஓரமா வச்சா. ஸ்னோ ஒயிட், என்னோட அழகான செல்ல லிட்டில் பிரின்சஸ், உன்னை சந்திக்கிறதுக்காக உன்னை தேடி வர போறேன். மறுபடியும் அடுத்த நாள் காலையில ஆப்பிள் விக்கிற ஒரு மூதாட்டியா தன்னைத்தானே மாத்திக்கிட்டு காட்டுக்குள்ள இருந்த அந்த 7 டுவார்ஃப்ஸோட குடிசைக்கு அவ போக ஆரம்பிச்சா. நல்லா ஞாபகம் வச்சுக்க, மறுபடியும் கதை திறந்து யாரையும் உள்ள விடாத. நாங்க போயிட்டு வரோம். எந்த காரணத்தை கொண்டும் கதவை மட்டும் ஓபன் பண்ணாதீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நீங்க எதுவும் பேசவும் வேண்டாம். என்னோட செல்ல இளவரசி, நாளைக்கு சூரிய உதயத்தை பார்க்கறதுக்கு நீ உயிரோட இருக்க போறதில்ல. உன்னோட வாழ்க்கையிலேயே இதுதான் கடைசி நாளா இருக்கும். அங்க போய் கதவை தட்டுனா. யார் அது? உள்ள யாராவது இருக்கீங்களா? நான் தான் ஆப்பிள் விற்க வந்திருக்கிற பாட்டி. இல்ல, நான் உங்களை உள்ள வரவிட மாட்டேன். ரொம்பவே சுவையான ஆப்பிள்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஆப்பிள்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் கதவை திறக்க மாட்டேன், போயிடுங்க. இந்த ஆப்பிள் ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. வெளியில வாமா, வந்து ஒரே ஒரு ஆப்பிளை டேஸ்ட் பண்ணு. அப்பதான் நான் சொல்றது உண்மைன்னு உனக்கு புரியும். என் நண்பர்கள் எந்த காரணத்தை கொண்டு கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உனக்கு விருப்பம் இல்லைன்னா உன்னை கட்டாயப்படுத்துறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. மற்ற ஆப்பிள்ஸ் எல்லாம் நான் எங்கேயாவது வித்துருவேன். உனக்காக சாப்பிட ஒன்னே ஒன்று இலவசமா தரேன். ஆனா எனக்கு ஆப்பிள் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கே. உன்னை எனக்கு தெரியாது, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு என் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க சொல்றது என்னமோ உண்மைதான். ஆனா நான் சொல்றத கேளு. என்னால உனக்கு கெடுதல் ஏற்படாது. ஒருவேளை நீ என்ன நம்பலனா, ஆப்பிளோட நடு பகுதியை நான் சாப்பிடுறேன், மீதியை நீ சாப்பிட்டுடு. ஆப்பிளோட நடுப்பகுதியை அவளே சாப்பிடுறேன்னு சொல்றதுனால இதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ராணி அந்த விஷம் கலந்த ஆப்பிளை எடுத்து அதை சுத்தம் செஞ்சா. அதை வெட்டி அந்த காம்பை மட்டும் சாப்பிட்டா. அதுல விஷம் கிடையாது. பாத்தியா, நான் இப்ப நல்லா தானே இருக்கேன். இப்ப இந்த ஆப்பிளோட மீதி பகுதியை நீ சாப்பிடு, வாங்கிக்கோ. அந்த ஆப்பிள்ல எந்த ஆபத்தும் இல்லைன்னு நம்பின ஸ்னோ ஒயிட் அந்த ஆப்பிள் ருசியா இருக்கும்னு நினைச்சு ஒரு கடி கடிச்சா. உடனடியா கிட்டத்தட்ட இறந்து போன நிலையில கீழே விழுந்தா. இந்த தடவை நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். அவ செத்துட்டா. ஸ்னோ ஒயிட் பனிக்கட்டி மாதிரி வெண்மையான நிறம், நல்ல சிவப்பான உதடுகள், எபனி மாதிரி கருமையான கூந்தல். இப்போ செத்து போய் கிடக்குறா. இனி யாராலையும் அவளை காப்பாத்த முடியாது. அன்னைக்கு சாயந்தரம் டுவார்ஃப்ஸ் வீடு திரும்பினதுக்கு அப்புறம்
நாம அவகிட்ட பலமுறை சொல்லியிருக்கோம், கதவு திறந்தே இருக்கு பாருங்க. உள்ள போன டுவார்ஃப்ஸ் ஸ்னோ ஒயிட் கிட்டத்தட்ட இறந்து போன நிலையில இருக்கிறத பார்த்தாங்க. மறுபடியும் அவ மயக்கமா இருக்கா. நாம அவகிட்ட பலமுறை சொல்லியிருக்கோம், கதவை திறக்க வேணாம்னு சொன்னோம். இப்ப அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. எதனால அவ இப்படி மயங்கி கிடக்குறான்னு கண்டுபிடிக்க முடியல. டுவார்ஃப்ஸ் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அவளை சுயநினைவுக்கு கொண்டு வர முடியல. ஏன்னா எது அவளை மயக்கமடைய செஞ்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அன்னைக்கு சாயந்தரம் மந்திர கண்ணாடி முன்னாடி நின்ன ராணி, உண்மைய சொல்ற கண்ணாடியே எனக்கு பதில் சொல்லு. இந்த உலகத்திலேயே சிறந்த அழகி யாரு? கண்ணாடி பதில் சொல்லுச்சு. நீங்க தான் மகாராணி, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இனி இந்த உலகத்துல நான் தான் சிறந்த அழகி. எல்லாரையும் விட அழகி நான் தான். இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா மறுபடியும் இந்த உலகத்துல அழகுல என்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த ஸ்னோ ஒயிட் இந்நேரம் இந்த உலகத்தை விட்டே போயிருப்பா. ஒரு வழியா அவளுடைய பொறாமை பிடிச்ச மனசுக்கு நிம்மதி கிடைச்சது. எந்த அளவுக்கு ஒரு பொறாமை கொண்ட மனசுக்கு நிம்மதி கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு. தொடர்ந்து 3 நாட்களுக்கு அந்த டுவார்ஃப்ஸ் ஸ்னோ ஒயிட்டோட மறைவுக்காக கண்ணீர் சிந்தினாங்க. என்னால இந்த இழப்பை தாங்கிக்கவே முடியல. இவ பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, இறந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப அழகா இருக்கா. இந்த துக்கத்தை தாங்குற அளவுக்கு என்னுடைய இதயத்துக்கு சக்தி இல்ல. நம்ம கண்ணாடியால ஒரு கேஸ்கெட்டை ரெடி பண்ணுவோம். அதுக்குள்ள அவளை படுக்க வைப்போம். அந்த கேஸ்கெட்டை காட்டு பகுதியோட ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு போய் நாம வைப்போம். ஆமா, அந்த கேஸ்கெட்டுக்கு நாம எல்லாரும் காவலுக்கு இருப்போம். அந்த மாதிரி காவல் காத்து அதை நாம பத்திரமா பாத்துக்குவோம். அந்த டுவார்ஃப்ஸ் ஒரு கண்ணாடி பெட்டகத்தை செஞ்சு ஸ்னோ ஒயிட்டோட உடலை அதுக்குள்ள வச்சாங்க. தங்க நிறத்துல அவ பேரையும் எழுதினாங்க. அவ ராஜாவோட மகள்ங்கிற உண்மையையும் அதுல எழுதினாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பெட்டகத்து மேல ஒரு ரோஜா பூவை வச்சாங்க. எல்லா நேரமும் அந்த பெட்டகத்தை கண்காணிச்சுக்கிட்டு ஒரு டுவார்ஃப் அங்க நிச்சயமா இருக்கும். ஒரு நாள் ஒரு அழகான ராஜகுமாரன் அந்த வழியா கடந்து போனான். ஹலோ, நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க? இந்த அழகான பொண்ணு யாரு? ஏன் அவ அந்த பெட்டிக்குள்ள தூங்கிட்டு இருக்கா? அந்த டுவார்ஃப் நடந்த எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து அவன்கிட்ட சொல்லுச்சு. அப்படியா? இவங்க மகாராணியா? இவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அந்த பெட்டியை என்கிட்ட கொடுத்துரு. ஆனா நீங்க தான் பாத்தீங்கல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்கள கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவளோட கண்ணங்கள் இன்னும் ரோஸ் கலர்ல தான் இருக்கு. எப்படியும் நான் அவளை திரும்ப உயிரோட கொண்டு வந்துருவேன். நீங்க சொல்றதெல்லாம் நடக்கிற காரியமா? எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன். அவளுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறேன். அதே நேரம் வழக்கம் போல சாயந்தரம் ஆனதும் மீதி இருந்த எல்லா டுவார்ஃப்ஸும் ஸ்னோ ஒயிட்ட பார்க்க வந்தாங்க. ஏய், இந்த ஆளு யாரு? இவர் ஒரு ராஜகுமாரன். நம்மளுடைய இளவரசியை அவரு கூடவே கொண்டு போறதா சொல்றாரு. அவரு நம்ம இளவரசியை காதலிக்கிறாராம். அவளை திரும்ப உயிரோட கொண்டு வருவன்னு உறுதியா சொல்றாரு. இவரு அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. ஆமா, இந்த பெட்டியை கொண்டு போக அனுமதி கொடுங்க. அவளை நான் ரொம்ப நேசிக்கிறேன். டுவார்ஃப்ஸ் அவங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்தாங்க. அந்த இளவரசன் உண்மையத்தான் சொல்றான்னு அந்த டுவார்ஃப்ஸ் நம்பினாங்க. அதனால அவன் வேண்டுகோளை ஏத்துக்கிட்டாங்க. நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க தாராளமா அவங்கள கொண்டு போகலாம். நன்றி. என்னோட சேவகர்கள் அந்த பெட்டியை எடுத்துட்டு வருவாங்க. அந்த பெட்டகத்தை தூக்கிட்டு வர சொல்லி தன்னோட சேவகர்கள் கிட்ட ராஜகுமாரன் ஆணையிட்டான். ஆனா பெட்டகத்தை தூக்கிட்டு வந்த சேவகர்கள் அதை அசைச்சுக்கிட்டே தூக்கிட்டு வந்தாங்க. அந்த அசைவால ஸ்னோ ஒயிட் வாயில இருந்த விஷ ஆப்பிள் சிதறி வெளியே வந்தது. ஸ்னோ ஒயிட் மூச்சு விட்டு கண் விழிச்சா.
இளவரசன் ஸ்னோ ஒயிட்ட பார்த்தான். நிறுத்துங்க, அந்த பெட்டியை கீழே இறக்குங்க. மெதுவா பத்திரமா இறக்குங்க. உடனடியா அந்த பெட்டியை திறங்க. சேவகர்கள் பெட்டகத்தை திறந்தாங்க. ஸ்னோ ஒயிட் மெதுவா எந்திரிச்சு உட்கார்ந்தா. இளவரசனும் டுவார்ஃப்ஸும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அங்க பாரு, நம்ம இளவரசி இன்னும் உயிரோட தான் இருக்கா. நமக்கு நம்மளோட இளவரசி திரும்பவும் கிடைச்சிட்டா. அவ உயிரோட தான் இருக்கா. எனக்கு என்னாச்சு? என்னை எங்க கூட்டிட்டு போயிட்டு இருந்தீங்க? அந்த ஆப்பிள கடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. மறுபடியும் அந்த வயசான கிழவிதான் ஆப்பிள் கொண்டு வந்து கொடுத்தா. ஆமா, இவர் யாரு? அத நான் சொல்றேன். இவர் ஒரு இளவரசன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. என்னோட பிரியமான இளவரசியே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன். அந்த இளவரசன் ஸ்னோ ஒயிட்ட திருமணம் செஞ்சுக்க எல்லாரும் சம்மதிச்சாங்க. நம்ம ராஜ்யத்துக்கு போய் கல்யாணத்துக்கான சிறப்பான ஏற்பாடுகள் செய்யலாம். எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுப்போம். அவங்களோட ஆசீர்வாதங்களை வாங்கிக்குவோம். இளவரசன் ஸ்னோ ஒயிட் அந்த டுவார்ஃப்ஸ் எல்லாருமே இளவரசனோட ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அழைப்பிதழை எல்லார்கிட்டையும் கொடுக்க சொல்லி ராஜகுமாரன் ஆணையிட்டாரு. ஒரு சிறப்பான திருமண விழா அரங்கேறுச்சு. தொலை தூரத்துல இருக்கிற எல்லாருமே அழைக்கப்பட்டாங்க. ஸ்னோ ஒயிட்டோட ஸ்டெப் மதருக்கும் அங்க வருமாறு அழைப்பிதழ் கிடைச்சது. அந்த கல்யாணத்துக்கு போக நானும் தயாரா இருக்கேன். திருமணத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட அழகான உடைகளை அணிஞ்சுகிட்டு மந்திர கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்விய கேட்டா. உண்மையை சொல்ற கண்ணாடியே எனக்கு பதில் சொல்லு. இந்த உலகத்திலேயே சிறந்த அழகி யாரு? இந்த தடவை அந்த கண்ணாடி வித்தியாசமான பதில தந்தது. நீங்க தான் சிறந்த பேரழகி, என் விருப்பமான மகாராணியே. ஆனா அந்த இளவரசி பிரைட் உங்களை விட ரொம்ப அழகானவங்க. யார் அந்த பிரைட்? நான் அவளை பார்த்தே ஆகணும். மணப்பெண்ண கண்ணாடியில பார்த்த ராணி அதிர்ச்சி அடைஞ்சா. இல்ல, இந்த பிரைட் நிச்சயமா அந்த ஸ்னோ ஒயிட் தான். கோபமடைஞ்ச ராணி உடனடியா ஸ்னோ ஒயிட்ட பார்க்க திருமணத்துக்கு கிளம்பி போனா. ராணி திருமணம் நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தா. அதே நேரம் ஸ்னோ ஒயிட்டும் அவளை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. அவங்க எங்கேயும் வந்துட்டாங்க. அன்பே, நீ எதுக்காக பயப்படுற? அவங்க யாரு? அவங்க தான் என்னுடைய ஸ்டெப் மதர். அந்த குடும்பக்காரியா? அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஒரு ஜோடி நெருப்பு காலனிய உடனடியா கொண்டு வாங்க. சிகப்பு நிறமா மாறுற வரைக்கும் ஒரு ஜோடி இரும்பு காலணிகள் நெருப்புல காட்டப்பட்டுச்சு. அதை கொண்டு வந்து ராணிக்கு முன்னாடி வச்சு அதை அணிஞ்சு கொள்ளுமாறு அவங்கள வற்புறுத்தினாங்க. இல்ல, முடியாது. என்னால இதை போட முடியாது. என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. ராணி தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா இளவரசனோட சேவகர்கள் காலணிய அணிய வச்சாங்க. அவங்க பாதங்கள் எரிஞ்சு போச்சு. எரிச்சல்ல குதிச்ச அவங்க சோர்வடைஞ்சு ஒரு வழியா இறந்தே போனாங்க. அந்த ராணி இறந்து போன அடுத்த நொடியே கண்ணாடி சிதறி உடைஞ்சு போச்சு. அவளுடைய ஆய்வுக்கூடம் தகர்ந்து தரைமட்டமாச்சு. ஸ்னோ ஒயிட்டும் ராஜகுமாரனும் அதுக்கப்புறமா சந்தோஷமா வாழ்ந்தாங்க.